ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாரும் கூட கண்களை மூடி ஆண்டவரே, இன்றைக்கும் கூட உடைய வசனங்களை கேட்க நீங்கள் கிருபை பாராட்டினதற்காக நன்றி என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோட இடைபடுங்கப்பா. நாங்கள் உண்மை பார்க்க வேண்டும் ஆண்டவரே, உடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வனைந்திடுமே. அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை அப்பா எங்களை சுமந்து வந்தது ஆண்டவரே. எங்களை தப்பு வைக்க வைத்தது உங்கள் கிருபை அப்பா. எங்கள் மேலே பாராட்டின நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்கள் அன்பு பிள்ளையோடு பேசுங்க. வாழ்க்கையில் விடுதலை கட்டளையிடுவீராக. வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறேன் ஆண்டவரே. நீங்கள் செயலாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, என்ன வார்த்தையை கொண்டு போக வேண்டும் அது அன்பு பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டு இருந்தபோது கர்த்தர் எனக்கு காட்டினதான வேத பகுதியை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். தேவனுடைய தொடுதல் என்கிற தலைப்பில் நான் இன்றைக்கு பேசுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இங்கே பாருங்க, யார்? இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் அப்படி சொல்லி பார்க்குறோம். யாருன்னா 2 குருடர்கள். ஒரு நாள் எரிகோவிலிருந்து இயேசு புறப்பட்டு வரும்போது வழி அருகே 2 குருடர்கள் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அவங்க கண் தெரியாததுனால இயேசு வருகிறார் என்பதை மட்டும் காதுனால அவங்க நினச்சிட்டாங்க, அவங்க புரிந்து கொண்டாங்க. அதனால் இந்த இயேசுவானர் அவங்க நல்லா அறிஞ்சிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்காங்க. இயேசுவானர் நல்ல குருடர்களை கண் திறக்க வச்சுருப்பார். அவர் நினச்சிவார், வியாதி எந்த வியாதியாக இருந்தாலும் குணமாக்குவார் அப்படிலாம் சொல்லி அவருடைய வல்லமைகளை அவருடைய செய்த அற்புதங்களெல்லாம் அவங்க கேள்விப்பட்டதுனால அவங்க 2 பேரும் நினச்சிதாங்க, 2 பேரும் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படி சொல்லி அவங்க சத்தமாக கூப்பிட்டாங்க. உடனே அவங்க கூப்பிடணுன்னே பக்கத்தில் போகிறவங்களாம் திரளான கூட்டம். இவங்க சத்தம் போடுனா அவங்க சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் சத்தம் போடுறீங்க, அமைதியாக இருங்க அப்படி சொன்னாங்க. ஆனாலும் கூட அவங்க என்ன செய்யல, அதை கேட்கல. அவங்க முன்னிலும் அதிகமாக பலத்த சத்தமாக தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அவங்க சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்த்தே தான் பன்மையிலே தான் சொல்கிறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். எனக்குன்னு கேட்கல பார்த்தீங்களா, அதை எங்களுக்கு இறங்கும் அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட கூப்பிட்றாங்க பாருங்கள். உடனே ஆண்டவர் பார்த்து சத்தத்தை கேட்டு உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படி சொல்லி கேட்கும்போது தான் எங்கள் கண்களை நீங்கள் என்ன செய்யணும், திறக்கணும் அப்படி சொன்னாங்க. பாருங்கள், கண்களை திறக்கணும் அப்படி சொல்லி உடனே ஆண்டவர் மனதுருகி அந்த கண்களை போய் நினைச்சாராம், அவர் தொட்டார் அப்படி சொல்லி பார்க்குறோம். அவர் தொட்டார். அந்த வசனமும் இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். யாரெல்லாம் ஆண்டவரை தொட்டாங்களோ அவங்களும் சுகமடைஞ்சிருக்காங்க. ஆண்டவர் யாரெல்லாம் தொட்டாரோ அவங்களும் நினச்சிருக்காங்க சுகமடைஞ்சிருக்காங்க. அப்படி தானே இன்றைக்கு இங்கே இந்த 2 குருடரின் கண்களையும் கர்த்தர் நினைச்சாராம், தொட்டார். தொட்ட உடனே அங்கே என்ன செஞ்சுட்டு அங்கே சுகமாயிடுச்சு, உடனே விடுதலை ஆயிடுச்சு அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம யாரெல்லாம் ஆண்டவரை தொட்டாங்க, ஆண்டவர் யாரெல்லாம் தொட்டார் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், இன்றைக்கி நம்ம ஒரு 2 காரியத்தை மட்டும் நினச்ச போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், இங்கே இந்த குருடரை நினச்சி பாருங்களேன். கண்ணு திறந்த உடனே இது வரைக்கும் குருடாவே இருந்திருப்பார், கண்ணே தெரிஞ்சிடல, உலகம் இருட்டாகவே தான் இருந்திருக்கும். ஏதோ அவங்க தடவி போயிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கண்ணு திறந்த உடனே
அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அப்போ முதலாவது யாரை தான் அவங்க பார்த்தாங்க? ஆண்டவரை தான் பார்த்தாங்க. ஆண்டவர் முகத்தை தான் அவங்க நினைச்சாங்க பார்த்தாங்க. ஆண்டோடைய முகம் அவ்வளவே அழகுள்ள முகம், அப்படி தானே? ஆமாம், அழகுள்ள அவரை போல் இந்த பூமியில் அழகு யாருமே இல்லவே இல்லை. பாட்டு கூட சொல்லியிருக்கு, இயேசுவை போல் அழகுள்ளார் யாருமே இந்த பூமியில் இதுவரையும் என்னச்சதில்லை, கண்டதில்லை, இனியும் காண்பது இல்லை. அவ்வளோ ஒரு அழகுள்ள ஒரு முகத்தை அந்த குருடர்கள் கண் தெரிஞ்சோன்னா முதல்ல அதான் பார்த்துருப்பாங்க. அப்படிதானே? இன்றைக்கி அநேகருடைய மனக்கண்களையும் ஆவிக்குரிய கண்களையும் என்ன செஞ்சுருக்கான்? பிசாசு குருடாக்கி வச்சுருக்கான். ஆவியில் ஆண்டவரை பார்க்கக்கூடாது, அப்படி ஆவியில் அவருடைய நம்ம உணர்ந்து கொள்ள முடியாது, அப்படி அவருடைய பிரசனத்தை உணர முடியாது, அப்படி அப்போ என் முகத்தை நம்ம தச்சு அநேகர் கண்கள் இன்றைக்கி குருடாக தான் வச்சுருக்காரு தானே. அப்போ ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரை ஏன் மனக்கண்களை நீங்கள் என்னச்சிங்க தரங்க அப்படி சொன்ன ஆண்டவர் உங்களை தொட்டு என்னச்சுவார் இன்னைக்கு குணமாக்கி அப்பாவின் முகத்தை நம்ம என்னச்ச முடியும், பார்க்க முடியும். சிலருக்கு அப்பாவின் முகமே தெரியாது, அந்த ஆவியில் கூட உணர முடியாது ஆண்டோட முகம், அவருடைய தரிசனம், அவருடைய பேச்சு வார்த்தைகள், அந்த ஆவிக்குள்ள பரிசுத்தாவி நிறைவுக்குள்ள ஒரு அபிஷேகம் பெற்றவங்களுக்கு தான் அந்த தன்மை இருக்கும். எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஆவியில் நம்ம ஒன்றி நினைச்சுவோம். ஆண்டோடைய ஆவியானவரும் நம்முடைய ஆவியும் ஒன்றாவே, அதான் என் உயிரான இயேசு நம்ம பாடுறோம், அப்படி தானே? அந்த வேளை ஆண்டோடைய உயிர் நம்ம உயிர் ஒன்றாவே தான் என்னச்சு இருக்கு, அப்படி தானே? இங்கே இந்த குருடர் முதலாவது பார்த்தது ஆண்டோடைய முகத்தை தான். பாருங்க, நம்ம பார்க்குறோம், இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்போவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. புறநழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கையிலே நீரே போதும் வேறே வேண்டாம், எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பாருங்க, அவருடைய முகம் அவ்வளோ பிரகாசம். ஒவ்வொரு நாளும் தரிசிக்கணும். ஆவிக்குரிய கண்கள் அப்பாவின் முகத்தை பார்த்து பார்த்து நம்ம என்ன செய்யணும், நம்ம துதிச்சு நம்ம சந்தோஷப்படணும். சரி வாங்க, ஆண்டவரை தொட்டவங்களும் சுகம் அடைஞ்சாங்க. ஆண்டவர் யாரெல்லாம் தொட்டாங்களோ அவங்களுக்கு சுகம் கிடைச்சு, அப்படிதானே? ஆண்டவரை தொட்டது யாருன்னா எல்லாருக்கும் முதல்ல நினைவில் வரக்கூடிய எதுதான், அந்த 12 வருஷம் பெருமாட்டுள்ள அந்த பெண்ணு தான் எல்லாருக்கும் என்னச்சு நினைவர். என்ன அந்த பெண்ணு தான் என்னச்சுதாங்க 12 வருஷமாக அவங்க ஒரு பெரும்பாடு, அவங்க சரீரத்தில் பெரிய வியாதி, எத்தனையோ மருத்துவர்கள் அங்கே பார்த்துருப்பாங்க, எத்தனையோ மருத்துவமனை, எவ்வளவோ மருந்து அவங்களுக்கு சாப்பிட பிடிக்கட்டும், ஐயோ என் வியாதி குணமாகணுமே சொல்லி அவங்க சாப்பிட்ருப்பாங்க. அங்கே 2 பேரை பார்த்தா நீங்கள் இங்கே போகாதீங்க, அந்த மருத்துவமனைக்கு போங்க, அவங்கள பாருங்க இவங்கள பாருங்க, அதுவும் நினச்சிருப்பாங்க, ஓடி இருப்பாங்க. எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க, சமாதானத்தை இழந்துட்டாங்க, சரீரத்தில் உள்ள பலனை இழந்து போனாங்க, அவங்க வாழ்க்கையில் உள்ள பொருளாதாரத்தை இழந்து போனாங்க, சுகம் கிடைக்கும் பலன்லாம் இழந்து போயிட்டாங்க. ஆனால் சுகம் கிடைக்கிற நம்பிக்கை இல்லாத அப்படிப்பட்ட கடைசி தருணத்தில் இருக்கும்போது தான் அந்த அம்மாவுக்கு ஒரு செய்தி, இயேசுவானவர் இன்னைக்குங்க இந்த ஊருக்கு வராங்க. அப்படி கேள்விப்பட்டோன்னே அந்த அம்மாவுக்கு ஒரு உள்ளத்தில் நினைப்பாங்க, இது வரைக்கும் என்னென்ன மருந்து சாப்பிட்டா எது சாப்பிட்டா 12 வருஷம் சுகமாகல, இனி இங்கே போய் சுகமாகுது அப்படி அவங்க நினைக்கல. அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20 நீங்கள் 22 வரை வாசித்து பாருங்க. அந்த 21 அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். திரளான கூட்டம், அந்த பெண்கள் இப்படிப்பட்ட வியாதி இருக்கும்போது யாரையும் தொடக்கூடாது, தீட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ இயேசுக்கிட்ட போக முடியாது, ஜனங்கள்கிட்ட போனால் என்னை தொடாதுன்னு சொல்லிடுவாங்க, உள்ளே போக முடியாது. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பின்னால் போய் இயேசுவின் வஸ்திரத்தை மட்டும் நான் தொட்டால் போதும் எனக்கு சுகமாயிரும், அப்படி உள்ளத்தில் எண்ணிக்கிட்டே போய் அவர் பின்னால் போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. பாருங்க, உடனே ஆண்டவர் திரும்பி பார்த்தாங்க. அவ்வளோ கூட்டத்தில் ஆண்டவர் பக்கம் எல்லோரும் நெருக்கிட்டு தான் போனாங்க. ஆனால் அந்த வஸ்திரத்தை தொட்டது ஆண்டவர் சரீரத்தில் தொடாத சான்ஸே கிடையாது. ஆனால் வஸ்திரத்தை தொட்ட உடனே ஆண்டவர் பார்க்குற, திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கள், நீ திடன்கள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படி சொன்ன நேரத்தில் அந்த மகளுக்கு சுஸ்தமாயிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம அன்றைக்கி ஜெபிக்கும் போது இது கிடைக்குமா, இது கிடைக்காதா, இது நடக்குமா நடக்காதா அப்படி சொல்லி தான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பாருங்க, இன்றைக்கி அநேகோட ஜெபம் அதுதான். அதனால தான் அங்கே நினச்சல அற்புதம் நமக்கு நடக்கலை, கேட்டது கிடைக்கல. இங்கே இந்த அம்மா மனசில் எண்ணிக்கிட்டு தொட்டால் கண்டிப்பாக எனக்கு சுகம்தான், அதனால எப்படியாவது போய் தொட்டுரும் அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டே
தொட்டாங்க. உடனே ஆண்டவர் திரும்பி பார்த்தாரு. ஹல்லேலூயா. அருமையான மகளே, அருமையான மகனே, எத்தனையோ வருஷம் நீ இந்த வியாதி உன்னை தொந்தரவுப்படுத்தி கொண்டிருக்கிறதாம். இந்த வியாதி உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதாம். இந்த வியாதி உன்னை எங்கெங்கெல்லாம் மருத்துவமனைக்கு போய் உங்கள் பொருளாதாரம்லாம் அங்கே எழுச்சிட்டு அங்கே எல்லாம் நீங்கள் எழுச்சிட்டீங்க. மருத்துவமனைக்கு டாக்டரும் கொடுத்து அதை எழுச்சிட்டு குறைஞ்சி இல்லாமல் போயிட்டு கடன் கூட வாங்கிட்டு நீங்கள் ஓடலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டு சொல்கிறாரு, அன்னைக்கு எப்படி அந்த மகள் விசுவாசத்தோடைய வஸ்திரத்தை தொட்டாலும் இன்றைக்கு ஆவிக்குரிய கண்களில் இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொடுகிறேன். அன்னைக்கு மட்டும் தொட்டு இன்னைக்கு என்ன குணமாக்குங்க. ஆண்டவர் உங்களோட பேசுகிறது அதுக்கு தான் பாருங்க. நீங்க எத்தனை வருஷமா இருந்தாலும் எத்தனை மாதம் இருந்தாலும் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் அது குணமாக்க தீராத வியாதியா இருந்தாலும் கர்த்தர் இந்த நாட்கள்ல அன்னைக்கு சுகம் கொடுத்தது போல உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அந்த வியாதி குணமாகினது. ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் அதே கரத்தால உன்னை நான் தொட விரும்புகிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அன்னைக்கு தொட்ட அந்த மகள் தான் தொட்ட. இன்னைக்கு நீங்க ஆவிக்குரிய கண்கள் சரீரத்தை அந்த வஸ்திரத்தை நீங்க தொடுங்க. தொட்ட மாத்திரத்தில் உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு சுகம் உண்டுன்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்க மனசுல நினைச்சிடுங்க, ஆண்டவரே நானும் உங்க வஸ்திரத்தை நான் தொடுகிறேனப்பா, தொடுகிறேன் என்று நீங்க நினைச்சீங்க சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. மத்தேயு 14:36 பார்க்கும்போது கெனசரேத்து நாட்டுக்கு இயேசு வந்தபோது அங்கே உள்ள மனுஷர் நினச்சிதாங்க இந்த வழியாக இயேசு வாராங்கன்னு சொல்லி அந்த சுற்றிலும் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் எல்லா செய்தி அனுப்பிச்சுதாங்க அவங்க பரப்புனாங்க. அப்படி சொல்லி பார்க்குறோம். எல்லாருக்கும் சொல்கிறாங்க, இந்த இயேசுவானவர் வராரு, இவர் இப்படிப்பட்டவர், நீங்கள் வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வியாதி, எவ்வளோ பெரிய தேவை, உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படி சொன்னோன்னே பாருங்கள். சொல்லிட்டு இப்போ அங்கே உத்தரவு கேட்காங்க. ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்வாங்க? உத்தரவு வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் வரும்போது நீங்கள் யாரையும் தொடண்டாம், யாரையும் தொட்டிலாம் ஜெபிக்காண்டாம். இங்கே நிறைய பிணியாளிகளை கொண்டு வச்சுருப்போம், வியாதியஸ்தர்களை வச்சுருப்போம். அவங்க போகும்போது இந்த வஸ்திரத்தை மட்டும் அவங்க எண்ணிச்சிட்டு போட்டோம், தொடட்டும். இதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு எண்ணிச்சணும் உத்தரவு தந்தா போதுன்னு சொல்லி சிஸ்டர்களை பார்த்து கேட்டாங்க. பாருங்கள், அந்த அப்படியே அவங்க எல்லாரையும் கொண்டு இந்த ரோட்டு வழியை அழிச்சு வச்சாச்சு. அப்போ யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஆண்டோடைய வஸ்திரத்தை தொட்டாங்களோ அத்தனை பேர் அங்கே நினச்சிதாங்க சொஸ்தமானாங்க. அப்படி சொல்லி பார்க்குறோம். மத்தேயு 14:36 பார்க்கும்போது தொட்ட அத்தனை பேரும் சொஸ்தமானாங்க. அப்போ இன்றைக்கும் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எல்லாரும் நம்ம அவருடைய பிள்ளைகள் தான். அவரை நம்ம தொடும்போது நிச்சயமாக இந்த இரவு வேளை உங்களுக்கும் அதே அற்புதம் நடக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வஸ்திரத்தை தொட்டாளே வல்லமை புறப்பட்டதே, எப்பத்த என்று சொன்னாரே, செவிட்டு உமையன் பேசினானே, எப்பத்த என்று சொன்னாரே, செவிட்டு உமையன் பேசினாரே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. வஸ்திரத்தை தொட்ட எல்லாரும் நினைச்சுதாங்க சுத்தமானார்கள். ஹல்லேலூயா. அடுத்தால பாருங்க, இப்போ ஆண்டவரை தொட்டவங்க சுத்தமாயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் யாரெல்லாம் தொட்டார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, ஒரு நாள் ஆண்டவர் மலை பிரசங்கத்தெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்தபோது அந்த மலை பக்கத்தில் அந்த குஷ்டரோகிகள் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதனால அவங்க மலை பக்கத்தில் தான் இருப்பாங்க. அப்போ இயேசுவானவர் அந்த வழியாக வரும்போது குஷ்டரோகிகள் ஓடி போய், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்ன நீங்கள் என்னச்சிங்க சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஓடி வந்தோன்னு ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால் படி பயம் தான், எனக்கு கிட்ட போகக்கூடாது. ஆனாலும் அவர் முழங்கால் போட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும் அப்படி சொல்லி ஆண்டவரை பார்த்து அந்த குஷ்டரோகி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சொன்னோன்னே ஆண்டவர் பாருங்கள் மனது உருகுதார். குஷ்டரோகி யாரும் பயந்து தொட மாட்டாங்க, ஏன்னா தொட்டால் அந்த வியாதி நமக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு சொன்ன ஆண்டவர் பாரு அந்த வியாதியை பார்த்து அவன் மேல உள்ள அன்பு, ஆண்டவர்கிட்ட இருக்கிற அன்பு தான் பெரிய அன்பு. அந்த அன்பு அவரை தொடாமல் இருக்க விடலை. இந்த மனுஷன் இப்படி வியாதியாகவே இருக்கணும். இவனை அப்படியே புறங்கடிக்க ஒரு மலை பக்கத்தில் யாரையும் பார்க்காதபடி இவனை ஓரங்கட்டி வச்சிருக்குது. இது ஆண்டவர் விரும்பவே இல்லை. அன்பு பாருங்க, அந்த அன்புனால மனது உருகிதார் பாருங்க. மனது உருகி அந்த குஷ்டரோகியை போய் அனுப்பிச்சாராம். அவர் தொட்டார் அப்படி பார்க்குறோம். தொட்டார்,
உடனே என்ன செஞ்சாரு, அங்கே கையை நீட்டுதாரு. நீட்டு அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டே நீ சுத்தமாக அப்படி சொன்ன மாத்திரத்தில் அந்த குஷ்டரோகம் நீங்கி சுத்தமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குஷ்டரோகியை யாரும் தொட மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஏன் தொட்டார்னா அன்பு. அன்பு பாருங்க, நம்ம பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் மற்றவங்களை பார்க்கும்போது சில இப்போ பிள்ளைகளை பார்த்து கொஞ்சம் அழுக்காக இருந்தால் அவங்க நினச்சிவாங்க, அருவறுப்படுவாங்க. ஆனால் தாய் தகப்பன் நினச்சிவாங்க பிள்ளை எப்படி இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அதை என்ன சுத்தம் பண்ணி பிள்ளை நினச்சிவாங்க, அனுப்பிச்சி விடுவாங்க. அப்படி தானே? அதே போல் தான் ஆண்டவரும் எப்படி ஒரு தாய் தகப்பன், ஒரு தாய் எப்படி பிள்ளைய அரவணைப்பாலும் அதே போல் அவர் அரவணைக்கிற ஒரு தேவன். இன்றைக்கி மூலமாக அவங்கள ஓரம் கட்டி வச்சிருக்கலாம், அல்ல மருத்துவமனைக்கு அவ்வளோ கொடுத்தாச்சு. இவனால் இந்த வீட்டுள்ள சொத்தெல்லாம் போயிட்டு, இவனால் வீட்டுள்ள ஆசீர்வாதம்லாம் போயிட்டு, எத்தனை வருஷம் இப்படி வச்சு பார்க்க, எத்தனை வருஷம் இவனை வச்சு பார்க்கன்னு பெற்றோர்களோடு சலிச்சிருக்கலாம், அல்லது கணவன் சலிச்சிருக்கலாம், மனைவி சலிச்சு போயிருக்கலாம், குடும்பத்தில் யாரோ ஒருவர் நீங்கள் இப்படி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அன்னைக்கு எப்படி குணமாக்க முடியாதுன்னு சொல்லிக்கூடிய அந்த குஷ்டரோகத்தை அன்று தொட்ட மாத்திரம் சுகமாச்சே. இன்னைக்கு கர்த்தர் உன்னை தொட விரும்புகிறார். ஹல்லேலூயா. படுக்கையில் இருக்கிற உன்னை கர்த்தர் தொட விரும்புகிறான். இப்போதே அவருடைய கரம் ஓ மேலே தொட்டு கொண்டு இருக்கிற அப்படின்னால உன் வியாதி வெளியேறி கொண்டிருக்கிறது. கரம் தொட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தால பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 8:15 ஒரு காரியத்தை பார்க்கும்போது, பேதுருவின் மாமி அங்கே சுரமாய் படுத்திருக்கிறத ஆண்டவர் பார்த்தாரு. பார்த்த உடனே நினைச்சதாங்க, கையை பிடிச்சி அங்கே தொட்டு அவள் கையை தொட்ட உடனே ஆண்டவர் தொட்ட மாத்திரத்தில் அந்த ஜுரம் நினைச்சிட்டு, அந்த ஃபீவர் அவ்வளோட்டு நினைச்சிட்டு போய்விட்டது. நார்மல் கண்டிஷனுக்கு உடம்பு நினைச்சிட்டு வந்துட்டு பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய தொடுதல் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும், நம்ம வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் எதெல்லாம் தொட்டாரோ அங்கெல்லாம் விடுதலை 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 தான். பாருங்க, அப்போ இன்றைக்கு அவர் தொட்டது யார்? குஷ்டரோகியை தொட்டு குணமாக்கினார். அவன் பேதுருவின் மாமியை தொட்டு குணமாக்கினார். அருமையானவர்களை, இன்றைக்கு அவர் உங்களை தொடுவதற்காக அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். எத்தனை வருஷம் வியாதி குணமாக்க மருத்துவர்கள் கூட உங்களை கைவிட்டிருக்கலாம், இந்த வியாதி என்ன குணமாகாது அப்படி சொல்லி நீங்கள் அதை வச்சு பயந்து கொண்டிருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டு திட்டவட்டமாக உங்களோட தீர்க்க தரிசனமாக பேசிக்கொண்டு இருக்கிறார். யாரெல்லாம் உங்களை கைவிட்டாங்களோ, யார் உங்களை கைவிடலாம், ஆனால் உண்டாக்கின தேவன் சொல்றாரு, நீ வாழத்தான் செய்வாய், உன் வியாதி ஒன்னிலிருந்து என்ன செஞ்சிரு, இன்றைக்கு ஒரு அற்புத விடுதலை, நீ எழுந்து நட என்று சொன்னது போல உன் படுக்கை விட்டு எழும்புன்னு சொன்ன வார்த்தை உனக்கு நேராக கடந்து வருகிறது. கரந்தொட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சகல வியாதியையும் குணம் இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், யாராயிருந்தாலும் பேதைங்கள் இன்றிய கிருபைய அன்பை அளித்திடவே. சகல வியாதியும் குணமாக்க வல்லவர். நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதி ஒன்று உங்களுக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னார். நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொன்னார். அந்த தேவன் இன்றைக்கு உன்னை தொட்டு உன் வியாதியிலிருந்து உன்னை விடுதலையாக்கி விட்டேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் தொடுகிற ஒரு கர்த்தர். அதான் பாருங்க, அவர் ஆதியில் இந்த பூமியில் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினால் உருவாக்கினார். ஆனால் மனுஷனை மட்டும் பாருங்க வார்த்தையினால் உருவாக்கலை. அவர் களிமண்ணை எடுத்து கையை வச்சு தொட்டு 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 நினைச்சாராம், நம்மளை தொட்டு தொட்டு அவர் வணைந்து நினைச்சாரு, உருவாக்கினார். பாருங்க, சில மீட்டிங்லாம் நல்ல அபிஷேகம் வல்லமையில நிறைக்கப்பட்ட பெரிய பெரிய ஊழியக்காரங்க அப்படியே நம்ம கன்வென்ஷன் நடத்தும் போதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பாருங்க, ஒரே நிமிஷத்தில் ஒரு வினாடியில் எத்தனை லட்சம் கூட அப்படி நினைச்சாராம். அவர் தொடுவார். தொடும்போது அங்கே என்ன செய்யும், அபிஷேகம் இறங்கும். அங்கே எத்தனையோ பிள்ளைகள் அற்புதத்தை பெற்று போவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை, சிலர் அந்த ஆண்டவருடைய வல்லமை பயங்கரமாக இறங்கி வரும்போது அவருடைய தொடும்போது இந்த வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இந்த நெற்பையை நல்ல முதிர்ந்த நெற்பயிர் அப்படி சாஞ்சி விழுந்தது போல சாஞ்சி விழுந்துருவாங்க. ஏன்? ஆண்டவருடைய தொடுதலை நம்ம என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அவர் கரத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கு பாருங்க. இன்றைக்கும் கூட ஆண்டவர் சொல்ல, நான் ஒன்னே நான் தொடுவேன். தொடுவது மட்டுமில்ல, உன்னுடைய கரத்தை என்னுடைய கரத்தினால நினைச்சுவேன், நான் இணைத்து உன் மூலமாக நான் ஜனங்களை தொட விரும்புகிறார்.
நான் தொடுவேன். உன் கையில் என் கையை வச்சு இணைச்சி உன் மூலமாக நான் என்ன செய்வேன், அநேகரை நான் தொட விரும்புகிறேன். நீ தொடும்போது அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யும், ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு உன் வாழ்க்கையை நான் தொட விரும்புகிறேன், உன் உள்ளத்தை நான் தொட விரும்புகிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்தேன்னு சொல்கிறாரு பாருங்க. அன்னைக்கு மார்க்கு 16:18 சொல்லும்போது அன்றை சொன்னார், வியாதியஸ்தர் மேலே நீங்கள் கையை வைக்கும்போது நீங்கள் என்ன செய்வாங்க, அற்புதம் நடக்கும், பிசாசு துரத்துவீங்க. ஏன்னா என் கரம் உன் கரத்தோட இணைச்சிருக்கு. அப்போ என் கரத்தின் வல்லமை உன் கைக்குள்ளே இருக்கும்போது உன் கரத்தின் மூலமாக அநேக அற்புதங்கள் என்ன செய்யும், அங்கே நடக்கும் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் அந்த ஊழியக்காரங்கள்லாம் அபிஷேகம் பண்ணும்போது எல்லாரும் தலையில் கரத்தை வைப்பாங்க. வைக்கும்போது அந்த அபிஷேகம் இறங்க, ஊழிய அபிஷேகம் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி பாருங்கள், பிரதிஷ்டை பண்ணும்போது அப்படி தான் செய்வாங்க. அதே போல் நம்ம அப்போஸ்தலர் 19:6 பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அப்படியே தொட்டு நிறைய அற்புதத்தை அனுப்பிச்சிருக்கிற ஆண்டவர் ஒரு கைக்குள்ள அவர் வல்லமே அனுப்புனால அநேக அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நம்ம வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். அதே போல் பவுல் வந்து எபேசு சபைக்கு போகிறாரு. அங்கே போகும்போது அங்குள்ள மக்கள் மேலே கையை வைக்கும் போது எல்லாரும் நினச்சிதாங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. அவர் கையை வச்ச உடனே பரிசுத்த ஆவி அவங்க மேலே இறங்கிச்சு பாருங்க. இறங்கும் போது அவங்க என்ன செய்தாங்கன்னா அன்னைய பாச பேசி தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நான் உன்னை நான் தொட விரும்புகிறேன். நான் அதாவது ஆண்டவர் எப்படிலாம் தொடுவார், வசனத்தின் மூலமாக நான் தொடுவேன். அது மட்டும் இல்லை, அந்த அநேக ஊழியக்காரர்கள் மூலமாக, ஊழியக்காரன் கொடுக்குற வார்த்தையின் மூலமாக நான் ஒன்று நினைச்சுவேன், நான் தொடுவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. அவர் தொடுகிற ஒரு தேவன் பாருங்க. அவர் தொட்டாலே நமக்கு என்ன செய்யும், போதும். அவர் கையை வச்சாலே நமக்கு அற்புதம். அப்போ எப்படின்னா அவர் ஊழியக்காரன் உன் கையில், உன் கையை என் கையோட நினைச்சேன் இணைச்சி வச்சிருக்கேன். இணைச்சி வைக்கும்போது நீ யாரெல்லாம் தொடுதையோ அங்கெல்லாம் விடுதலை நடக்கும். எங்கெல்லாம் நீ அசுத்தாவிகள் அலக்களிக்கிறதோ அங்கே நீ தொடும்போது அசுத்தாவிகள் என்ன செய்யும், அது என்ன செய்யும், அது அலறடித்து என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இன்னைக்கு நம்மளை தொடுகிற ஒரு தேவன். நான் உன்னை தொடுவேன், நான் உன்னை தொடுவேன். அது மட்டும் இல்லை, நீனு என்ன செய்யணும். அந்த பெருமாடோட ஸ்திரீ என்ன பண்ணாங்க, ஆண்டவர் வஸ்திரத்தை போய் தொட்டாங்க. வஸ்திரத்தை தொட்டால் கூட எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை தொட்டவங்க என்ன செய்வாங்க, சுகத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அப்போ அருமையான இந்த நாளில் கர்த்தருடைய தொடுதல், அவர் நம்ம தொட்டாலே போதும். ஆண்டவர் நீங்கள் என்னை தொடுங்க, நீங்கள் என்னை தொடுங்க என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், அவரை பார்த்து நம்ம கேட்கணும். நீங்கள் தொட்டால் எனக்கு போதுமையா, இன்றைக்கி என் வீட்டுக்குள்ளே நீங்கள் கடந்து வாங்க, என் கணவனை நீங்கள் தொடுங்க, என் மனைவி தொடுங்க, வியாதியோடு இருக்கிற என் மனைவி நீங்கள் தொட்டாலே இன்றைக்கி போதுமாப்பா, நீங்கள் தொட்டா ஒரு விடுதலை உண்டு, இன்றைக்கு தொடுங்க என்று சொல்லி கேட்பீங்களா? அதே போல் நீங்களும் உங்களுடைய விசுவாச கண்களினால ஆண்டவரே நான் உங்கள் வஸ்திரத்தை தொடுகிறேன், உங்கள் வஸ்திரத்தை நான் தொடுகிறேன் ஆண்டவரே, உங்கள் வசனம் என் கூட நீங்கள் பேசுறீங்க ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் இன்றைக்கி என்னை தொட்டதற்காக நன்றி என்று சொல்லுவோமா? இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் என்னை தொட்டிங்க ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக இந்த இரவு வேளையில் நீங்கள் என்னை தொட்டதற்காக நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை, ஆமென், அவருடைய வல்லமை உங்கள் குடும்பத்துக்குள்ள இறங்கி வந்து நின்று செயலாற்றி கொண்டு இருக்கிறது. அவருடைய கிரியை, பெரிய மகத்துவமான கிரியைகளுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் இந்த வேளையில் உங்களோடு கூட பேச அவர் கிருபை பாராட்டியதற்காக நன்றி சொல்வீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பலவீனம், எந்த வியாதியாக இருந்தாலும் இன்றைக்கு வியாதியை குறித்தே கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறாரு. ஆமாம், இன்றைக்கு ஜனங்களை கலங்க வைக்க பண்ணுவது வியாதி தான். ஆமாம், ஒரு குடும்பத்தை அழிப்பது வியாதி தான் பாருங்க. அந்த வியாதியை நான் வேரோடு கூட ஆமாம் வேணி ஆணிவர் இல்லாதபடிக்கு முற்றிலுமாக நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சிலர் நினைக்கிங்க, ஐயோ என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு சுகம் கிடைக்கு, 2 நாள் கழிச்சு இன்னும் இந்த பலவீனம் வந்துருமோன்னு பயந்து கொண்டே இருக்கேன். அதே போல் அந்த பலவீனம் என் பிள்ளைக்கு வந்துடுது, என் கணவனுக்கு மீண்டுமாக அந்த பலவீனம் வந்துருமோ, என் மனைவிக்கு மீண்டுமாக அந்த பலவீனம் வந்துருமோ அப்படி சொல்லி நீங்கள் பயந்து கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களை பார்த்தேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. வியாதியை நான் முற்றிலுமாக உன்னை விட்டு நான் நீக்கி போட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வியாதிக்குறை எந்த ஒரு அறிகுறியுமே உனக்கு இருக்காதுன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மருத்துவர்கள் இதற்கு எதிராக சொல்லியிருக்கலாம், அது நெகட்டிவாக பேசியிருக்கலாம், மற்றவர்கள் கூட உன்னை சொல்லி பயமுறுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உனக்கு நேராக கடந்து வந்து உன்னை தைரியப்படுத்துவதற்காக நீ பலம் கொண்டு திடமனதாக இரு, வியாதியை உன்னை விட்டு விலக்கினேன் என்று கர்த்தர் வாக்கு
கொடுத்து விட்டாச்சு. நன்றி சொல்லு மகளே, நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசித்தாளே நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொன்னது போல ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தை அந்த பெரும்பாலுள்ள மகளுக்கு ஒரு அற்புத விடுதலை கட்டளையிட்டது போல இன்றைய கர்த்தர் உனக்கு ஒரு அற்புத விடுதலையை உன் குடும்பத்துக்குள்ள நான் அருளி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எல்லாரோட கண்களை மூடி நம்ம தேவ சமூகத்தில் நம்ம ஜெயிப்போமா? எல்லார் கண்களையும் மூடும். கர்த்தர் என்னோடு கூட பேசினாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டு கண்களும் தெரியாத அந்த குருடர்கள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்டது போல ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் இறங்குங்க என்று சொல்லி எல்லாரும் கேட்பீங்களா? எங்கள் குடும்பத்துக்காக இறங்குவீராக, எங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் இறங்குவீராக. ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே என்று சொல்லி அந்த ரெண்டு குருடர்களும் கூட சத்தமாய் ஆண்டவரை பார்த்து சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் திரும்பி பார்த்தாரு. இன்றைக்கும் கூட எல்லாரும் வாயை திறந்து வாயின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் கட்ட எழுப்பீராக. பிசாசு வாயை கட்டி அவன் துதிக்க விடாதபடி, பாட முடியாதபடி, வேத வசனத்தை வாசிக்க கூடாதபடி கட்டி வச்சுக்கிற கட்டுகள் இப்போது இயேசுவின் நாமத்தில் கட்ட எழுக்கப்படுவதாக. ஐயா என்னால் ஜெபிக்க முடியவில்லை, முன்னாலே போல வேதம் வாசிக்க முடியவில்லை, அவருடைய வசனத்தை தியானிக்க முடியலை, அப்பாவின் சமூகத்தில் மணிக்கணக்காக ஜெபிக்க முடியலை அப்படி சொல்லி ஒரு சோர்வோடு கூட நீங்கள் இருந்து கொண்டிருக்கீங்க. இந்த நாளில் கர்த்தர் உன் சோர்வை முற்றிலுமாக நீக்கி போட்டு ஒரு புதிய விண்ணப்பத்தின் ஆவியை உன் சிரசின் மேலே ஊற்றுகிறேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் உங்கள் கரங்களில் உங்கள் கரத்தை அப்படியே உங்கள் தலை மீது வைங்க. உங்கள் பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தாலும் கூட பக்கத்தில் உங்கள் பிள்ளைகள் மேலே உங்கள் ஒரு தலை மேலே கைகளை வைத்து அன்றைக்கு கூட ஆண்டவரே ஐயா நீங்கள் தொட்ட மாத்திரத்தில் ஒரு அபிஷேகம் இறங்கினது, ஒரு விடுதலை வந்தது போல் இன்றைக்கு அப்போ உங்கள் கரம் என் கரத்தோடு இணைக்கப்படட்டும் என்று சொல்லி கேட்போமா? எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்குங்கப்பா. நீ மனது உருகி கிட்ட போய் தொட்டு சுகமாக்கினரே. இப்பொழுதும் கூட அந்த மனது உருக்கம் என் மேலே கடந்து வரட்டும், எங்கள் குடும்பத்து மேலே கடந்து வரட்டும் என்று சொல்லுவோமா? என் தொழில் மேலே உங்கள் இறக்கம் கடந்து வரட்டும் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பல வருடமாக இருக்கிற கடன் பிரச்சனையை எனக்கு தீர்க்க முடியவில்லை, எனக்கு ஒடுக்க முடியலை, என் வாழ்க்கை கண்ணீரும் கவலுமாகவே ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்து நீங்கள் வெறுப்படைந்து போய் இந்த வார்த்தை ஒரு வெறுப்பாக தான் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. கர்த்தருடைய கரம் உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறது மகனே, கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது. எழுந்து நீ படுக்க விட்டு எழும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எழும்பு சீயோனே. ஹல்லேலூயா. நீ எழும்பி பிரகாசிக்க கூடாதபடிக்கு அநேக அந்நிய கிரிகள் உன்னை தடபணி வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்போதே கர்த்தர் அந்த அந்நிய கிரிகளை உடைத்து போட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வாயை திறந்து துதி மகனே, வாயை திறந்து துதி மகனே. உன் சரீரத்திற்குள்ள எல்லா வியாதிங்கிற சிறையிருப்பிலிருந்து உன்னை விடுதலையாக்கி ஆரோக்கியங்கிற சிறையிருப்பில் கர்த்தர் கொண்டு வருவதற்காக அவருடைய கரம் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உடைய வல்லமையுள்ள கரம் தொடுகிறதற்காக நன்றி, சிறுப்பிள்ளை தொட்டதற்காக நன்றி. அடிக்கடி பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவி இயேசு நாமத்தில் வெளியேறி போவதாக. ஆண்டவரே தூங்க முடியாதபடி, நித்திரை வரக்கூடாதபடி, ஆண்டவரே பிள்ளைகள் தூங்கி கொண்டு இருக்கும்போது பயந்து அழுகிற அநேக பிசாசின் கிரியைகள் இப்போதே இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லாதபடிக்கு ஆமென் வருமானம் முழுவதுமாக எங்கெங்கோ போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் இந்த வேளையில் உன் அழுகை என் கண்ணீரை துடைத்து கொண்டு நான் உன்னை விடுதலை பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கி உலாவி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கி நிற்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் வல்லமை அப்படியே எல்லா பிள்ளைகள் மேலே இதை கவனிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகள் மேலே ஆண்டவரே இந்த வல்லமை அப்படியே ஊடுருவி பாய்ந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஆண்டவரே நீ தொட்டதற்காக நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய கரம் உன்னை தொட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய அபிஷேக கரம், அந்த அபிஷேகம் கரத்துக்குள்ள கடந்து வந்தபடினால நீங்கள் யாருக்கெல்லாம் கைகளை வைத்து தலையில் ஜெபிக்கின்றீர்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டுன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்களா? ஒரு அபிஷேகம் உன்னை நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஒரு புதிய அபிஷேகம். ஹல்லேலூயா. உன் ஊழியத்தில் ஒரு புதிய மாற்றம், புதிய உயர்வை கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்து விட்டார். நன்றி அப்பா. தொட்டதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.